டு அவர் ஜேகேஎல்எம் கிச்சன். இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி தொக்கு செய்ய 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் வாணலில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 10 பூண்டு பல் பொடியாக நான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணுங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணுங்க. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் சேர்க்கும்போது உப்பையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 8 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் வறுத்து பொடித்த ஜீரகத்தூள், வெங்காயம் போடும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டோம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். அடிக்கடி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ். இப்போ டேஸ்ட்டான தக்காளி தொக்கு ரெடியாக இருக்குது. சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு. அதே சமயம் சூடான சாதத்தோடு கலந்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.